இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யோசுவா புத்தகத்தை ஒவ்வொரு வாரந்தோறும் படித்து வருகிறோம். அந்த வரிசையில நாம் இன்று மூன்றாவது ஒரு பாடத்தை படிக்க போகிறோம். மூன்றாவது பாடம் எதை பற்றியது? யோசுவா 3ஆம் அதிகாரத்தையும் 4ஆம் அதிகாரத்தையும் நாம் ஆராய்வோம். இந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் அதை அடித்தளமாக கொண்டதுதான் இந்த பாடம். இந்த 3ஆம் அதிகாரம் எதை பற்றியது? இது ஒரு சம்பவம் ஒன்று நடைபெறுகின்றது. அந்த சம்பவம் நடைபெற்ற உடனே சில நினைவு சின்னங்களை ஆண்டவர் வைக்க சொல்லுகிறார். ஆக நினைவு சின்னங்களை ஆண்டவர் வைக்க சொல்லுகிறார். அதற்கு முன்பாக ஒரு சம்பவம், அந்த சம்பவம் தான் யோசுவா 3ஆம் அதிகாரம். அந்த சம்பவம் முடிந்த பிற்பாடு இந்த நினைவு சின்னம் தான் 4ஆம் அதிகாரம். ஆக நாம் படிக்க போகிற 2 மிக முக்கியமான விஷயங்கள் யோசுவா 3, யோசுவா 4. இந்த யோசுவா 3ஐயும் 4ஐயும் படித்த பிற்பாடு அந்த நடந்த சம்பவத்திற்கும் இயேசுவுக்கும் உள்ள ஒப்பீடை பார்க்கிறோம். ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடை நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக நான் படிக்க போகிற 3 விஷயம் யோசுவா 3, யோசுவா 4, அதற்கப்புறம் அந்த சம்பவத்திற்கும் இயேசுவுக்கும் உள்ள பொருத்தம் என்ன, ஒப்பீடு என்ன என்றதை பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த பாடத்துல நாங்கள் எங்கள் முகத்தை காண உதவி செய்யுங்கப்பா. இவரீர் அன்று நடந்த சம்பவத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும். அதற்கும் எங்கள் காலத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன எங்களுக்கு புரிய வைத்தரணும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். 3ஆவது பாடம், கிருபையின் நினைவு சின்னங்கள். ஆண்டவர் யோசுவா 3ஆம் அதிகாரத்துல என்னமோ செய்கிறார். அந்த சம்பவம் என்ன? அது முடிந்த பிற்பாடு ஆண்டவர் சில சின்னங்களை வைக்க சொல்கிறார். அந்த சின்னங்கள் தான் என்ன? அந்த சின்னங்கள் எதற்காக பார்க்கலாமா? நம்ம போய் பார்க்க போறது முதல் விஷயம் யோசுவா 3ஆம் அதிகாரம். வாங்க யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம்னா, இங்கு தேவன் என்ன சொல்றார், மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. அதிகாரம் 3 வசனம் 1. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு, என்னவா? அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். இங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க, யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே ராத்தங்கினார்கள். எது வரைக்கும் வராங்க? யோர்தான் வரைக்கும் வராங்க. அப்ப முதல்ல மக்கள் கிளம்பணும் அப்படின்னு சொன்னா யார் முதல்ல எழுந்திருக்கிறது? தலைவன் ஒருவன் எழும்புகிறான். கூட்டம் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தலைவன் ஒருவன் எழும்புகிறான். எப்ப எழும்புறான்? காலையில 7 மணிக்கா? அல்ல, தலைவன் அதிகாலையில எழும்புகிறான். அப்ப ஒரு கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய தலைவன் எப்ப எழும்பணும்? அருமையான ஒரு பாடம் வருகிறது. அதிகாலமே எழும்பணும். சரிங்களா? அவன் சபையாக இருக்கலாம், தேசத்தின் தலைவனாக இருக்கலாம், குடும்பத்தின் தலைவனாக இருக்கலாம், அல்லது வேலை பார்க்கிற இடத்துல தலைவனாக இருக்கலாம். அவர்கள் தலைவன் என்று சொன்னால் அதற்கான குணலட்சணம் அதிகாலையில் எழும்புகிறவர்கள் தான் தலைவர்கள். எத்தனை மணிக்கு படுத்தாலும் காலையில சீக்கிரம் எழும்புறவன் தான் தலைவன். வழிகாட்டக்கூடியவன் சூரியன் உதித்த பிற்பாடு தூங்க மாட்டான். அவன் காலையில எழுந்திருப்பான். காலையில எழும்பி அவன் சமையல் ரூமுக்கு போக மாட்டான். அவன் ஜெப வேளையில அமர்ந்திருப்பான். ஆக நாம் யோசிக்கணும், இங்க தலைவன் ஒருத்தன் எழும்புறான். மக்கள் எல்லோரும் சேர்ந்து யோர்தான் மட்டும் வராங்க. சரி, இப்ப யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். என்னது? யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே. என்னது? ஒரு இடத்தின் பெயர் யோர்தான். அதை கடந்து போகணும்னு அர்த்தம் என்ன? இடத்தை கடந்து போகிறதா? சரி, இந்த யோர்தானை கடந்து போகணும்னு சொன்னா இன்னொரு வசனம் பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரத்துல வசனம் 11. யோசுவா மக்களை பார்த்து சொல்றது, நீங்கள் பாளையத்தை உருவ கடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். 3 நாள்ல யோர்தானை கடந்து போவீர்கள். இதை ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். இன்ஃபேக்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 3 நாள்ல நீங்க கடந்துருவீங்க அப்படின்னு சொன்னதினுடைய விளைவாகத்தான் 3:1 சொல்லுது, யோர்தானை கடக்கும்படியாக அதிகாலையிலே அவன் எழுந்து ஜனங்களை யோர்தான் மட்டும் கொண்டு வந்துட்டான்.
சரி, கேள்வி, யோர்தான் மட்டும் வந்துன்னா அர்த்தம் என்ன? யோர்தானை கடக்க பண்றதுன்னா அர்த்தம் என்ன? ஒரு இடத்தை கடக்கிறதா? சரிங்களா? வாங்க யோசுவா 3ஆம் அதிகாரம் வசனம் பாருங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் வசனம் 15. இந்த யோர்தானை கடந்து போகுதுன்னா இங்க ஒரு வார்த்தை ஒண்ணு வருது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. யோசுவா 3:15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போ. என்னவா ஆண்டவர் சொல்றாரு? யோர்தானுடைய தன்மை என்ன அப்படின்னா, அதுல இருந்து நம்ம யோர்தான்னா என்ன, யோர்தானை கடக்கிறதுனா என்னன்றது புரிஞ்சுக்கணும். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். அப்ப அறுப்பு காலம் வரைக்கும் அது கரை புரண்டு போமா? எது கரை புரண்டு போம்? ஆறு கரை புரண்டு போம். அது அறுப்பு காலத்துல அதோட சீசன் டைம்ல கரை புரண்டு ஓடும். அப்படின்னா யோர்தான்னா என்ன? யோர்தான்னா இங்க சொல்லப்படுறது அது ஒரு இடம் மட்டும் அல்ல, அது ஒரு ஆறு. யோர்தான் ஆறு, யோர்தான் நதியை குறிச்சு இங்க சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப யோர்தான் ஆற்ற நீங்க 3 நாளைக்குள்ளே கடப்பீங்கன்னு ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். அந்த யோர்தான் ஆற்ற கடக்கிறதுக்கு தான் தலைவனாகிய யோசுவா அதிகாலமே எழும்பி அவன் யோர்தான் மட்டும் வந்திருக்கிறான். இப்ப என்ன செய்யணும்? அவங்க யோர்தானை கடக்கணும். யோர்தான் புரண்டோடும் யோர்தானை கடக்க வேண்டும். அதான் சரியான வார்த்தை. இப்ப யோசுவா 3ஆம் அதிகாரம் எதை பற்றி பேசுகிறது? புரண்டோடும் யோர்தானை இவங்கெல்லாம் கடக்க போறாங்க. சரிங்களா? சரி, இப்ப கேள்வி, யோர்தான் புரண்டு ஓடுது, இப்ப இவங்க என்ன செய்யணும்? கடக்க போறாங்க. வசனம் 2 பாருங்க. 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். வசனம் 4. உங்களுக்கும் அதற்கும், அந்த ஆசாரியர்கள்லாம் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போறாங்க இல்லையா, உங்களுக்கும் மக்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியை நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். ஆண்டவர் கானானுக்கு போகணும்னா வழி என்ன? யோர்தானை கடந்துதான் போகணும். யோர்தான்னா என்ன? புரண்டோடும் யோர்தான் ஆற்றை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். ஏங்க ஆண்டவர் இப்படிப்பட்ட இடத்துல வம்பெடுத்து விட்டாரு? ஆண்டவர் ஏன் யோர்தான் வழியா கடக்கணும்னு சொல்லிட்டாரு? சரிங்களா? ஏற்கனவே இதே மாதிரி சம்பவம் நடந்துச்சா? 40 வருஷங்கள் அந்த வனாந்திர பயணத்தினுடைய துவக்கத்துல செங்கடல் வழியாக கடக்க பண்ணினார். இப்ப அந்த 40 வருஷம் முடியும் பொழுது யோர்தான் நதி வழியாக கடக்க பண்ணுகிறார். எதற்காக இங்க வம்புல இழுத்து விடுறாரு? வேற ரூட்டே ஆண்டவர் தெரியாதா? ஏன் இந்த யோர்தான் ஆற்றை கடந்துதான் போகணுமா? ஆண்டவர் எப்பெல்லாம் ஒரு சிக்கல்ல கொண்டு போய் நடத்துறாரோ அங்க ஒரு பாடம் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? செங்கடல்ல கடக்கம் பண்றாருன்னா ஏன் அந்த ரூட் வழியா? அங்க ஒரு பாடம் இருக்குது. சரிங்களா? இங்க யோசுவா புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல யோர்தான் புரண்டோடும் நேரத்துல வேற, யோர்தான் ஆறுன்றது வேற விஷயம். யோர்தான் புரண்டோடும் பொழுது நீ அதை கடந்து போகணும். சரிங்களா? எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார்? அதுதாங்க விஷயமே. ஆக யோசுவா 3ஆம் அதிகாரம் புரண்டோடும் யோர்தானை அதன் அறுப்பு காலத்துல கடந்து போக பண்றாரு. அப்ப எப்படி போகணும்? முதல்ல ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போகணும். மக்கள் எல்லாம் 2000 முழ தூரத்துல அவங்க பின் வரணும். 2000 முழம்னா என்ன? 1 கிலோமீட்டர் கொஞ்சம் சற்று குறைவு, அவ்வளவுதான். 1 கிலோமீட்டர் சற்று குறைவான தூரத்துல, 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தூரத்துல மக்கள் பின்தொடர்ந்து வரணும். உடன்படிக்கை பெட்டி முன் செல்ல, ஆசாரியர்கள் சுமக்கிற ஆசாரியர்கள் முன் செல்ல. இப்ப மக்கள் எல்லோரும் ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர்ல அவங்க பின்பாக வரணும். ஏன்? வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி, நீங்கள் போக வேண்டிய வழி லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமான்னு தெரிந்து கொள்ளும்படி பின் வாருங்கள். உடன்படிக்கை பெட்டி முன் செல்ல வேண்டும். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் முன் செல்ல வேண்டும்.
உடன்படிக்கை பெட்டியையும் சுமக்கிற ஆசாரியரையும் பார்த்தீங்கன்னா நீங்க போக வேண்டிய வழி எதுன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப ரொம்ப அருமையான விஷயங்க இது. இதை பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்னன்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு நிக்கிறீங்களா அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி எந்த பக்கம் போகுதுன்னு பாருங்க. 10 கற்பனை உங்களுக்கு எங்க நடத்துதுன்னு பாருங்க. இன்னும் குறிப்பா சொன்னா 10 கற்பனையை சுமக்கிற, மனசுல சுமக்கிற, இருதயத்துல சுமக்கிற மக்கள் இந்த திசையில போறாங்களான்னு பாருங்க. அந்த திசையில நீங்களும் போங்க. அது உங்களுடைய வழி. உங்களுக்கு புரியுதா? சரிங்களா? அதிகாலை எழும்பணும் அப்படின்ற விஷயத்த கத்துக்கிட்டோம். அடுத்தது இன்னொரு விஷயம் கத்துக்கிறோம் இங்க. என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வழி, உங்களுக்கான வழி என்ன நீ கண்டுபிடிக்கணுமா? 10 கற்பனை காட்டுகின்ற வழி. 10 கற்பனையை வாழ்க்கையிலே கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்குள்ளதான் உங்க வாழ்க்கைக்குரிய வழி, உங்க சபைக்குரிய வழி அங்கதான் என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. சரி, இப்ப வாங்க. இப்ப 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தூரத்துல என்ன செய்யணும்? அவங்க எல்லாம் வந்து பின்னாடி வரணும் அப்படின்ற விஷயத்த நம்ம படிச்சோம். இப்ப இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. வசனம் 5க்கு வாங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார் என்றான். உங்களுக்கு புரியுதா? ஏன் அற்புதங்களை செய்ய வேண்டும்? புரண்டு ஓடுதுங்க. ஏன் நதி புரண்டு ஓடிட்டு இருக்குது? ஆறு ஏன் புரண்டு ஓடுது? யோர்தான் அதனுடைய அறுப்பு காலமா இருக்குது. சரிங்களா? ஆறு ஓடுனா அறுப்பு தானே வரும், விளைச்சல் தானே வரும், அறுவடை தானே வரும். உங்களுக்கு புரியுதா விஷயம் என்ன, சம்பந்தம் என்னன்னு சொல்லிட்டு. இப்ப யோர்தானை எப்படிங்க கடக்கிறது? யோர்தானை கடக்கிறதே பெரிய பிரச்சனை. யோர்தான் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பார்த்து அற்புதம் செஞ்சாதான் அக்கறைக்கு போக முடியும். இப்ப கேள்வி, வசனத்தை பார்க்காதீங்க, படிச்ச வசனத்துல இருந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். அற்புதங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டுமானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னார்? பைபிள் சொல்லுது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். அப்ப அற்புதம் நடக்கணும்னு சொன்னா பரிசுத்தப்படுத்திக்கணும். பரிசுத்தப்படுத்த அற்புதம் நடக்க போகுதுன்ற அர்த்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்பது ஒரு வசனம். பரிசுத்தம் இல்லாமல் அற்புதம் இல்லை என்பது இந்த வசனம். உங்களுக்கு புரியுதா? உங்க வாழ்க்கையில அற்புதம் வேணுமா? உங்க வாழ்க்கையில அற்புதம் வேணுமா? பரிசுத்தம் பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் மனுஷனுக்கும் உள்ள இடைவெளிகள் எல்லாம் சரி பண்ணுங்க. பண்ணீங்கன்னா அற்புதத்தை நோக்கி கிட்ட போறீங்க என்பது அர்த்தம். நீங்க பரிசுத்தத்தை பத்தியே கவலைப்படாம நீங்க பாட்டு அற்புதத்தை நோக்கி போனீங்கன்னு சொன்னா தேவனுடைய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது, தாமதமாயிட்டே இருக்கும். அப்ப தேவன்கிட்ட கிட்ட நெருங்குங்க, மனுஷர்கள்ட்ட கிட்ட நெருங்குங்க. அதுதாங்க, தேவன்கிட்ட அன்பு செலுத்துங்க, மனுஷர்கள்ட்ட அன்பு செலுத்துங்க. இப்ப அற்புதம் உங்களை வீடு தேடி வரும். அப்ப இங்க என்ன செய்யணுமா அற்புதத்துக்கு? அற்புதம்னா என்ன? பிரவாகத்து ஓடுகின்ற யோர்தானை கடக்க பண்றது தேவனுடைய செயல். தேவன் தாமே அற்புதம் செய்யணும். அதற்கு நம்முடைய கடமை என்ன? மக்களுடைய கடமை என்ன? அவர்கள் அற்புதம் செய்யணும்னு சொன்னா அவர்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். சரி, இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க குளிச்சு அவங்க எண்ணங்களை சுத்தமாக்கி ஜெபம் பண்ணி ஒப்படைச்சு இதெல்லாம் ஒன்றே என்ன செய்யணும்? அவங்க செஞ்சுக்கணும். வசனம் 8 பாருங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது, பரிசுத்தம் பண்ணிலாம் முடிச்ச பிற்பாடு, ஜெபம்லாம் முடிச்ச பிற்பாடு ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். என்னவா? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் பொழுது யோர்தானில் நில்லுங்கள். என்ன? அப்ப முதல்ல யார் போறாங்க? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் போறாங்க. நீங்க போய் ஓரத்துல போய் நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்றாப்ல. சரி, இப்ப வசனம் 9. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அற்புதம் செய்வதற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. அற்புதம் நடப்பதற்கு வார்த்தையை கிட்ட வந்து கேளுங்க. எந்த நேரத்துலங்க வந்து நம்ம வார்த்தையை கேட்கறது? இதுதான் நேரம். வார்த்தையை கேளு. சரிங்களா? இப்ப மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி ஆசாரியர் எப்படி போறாங்களோ அப்படியே இவங்களும் போகணும்.
உடன்படிக்கை பெட்டி எப்படி போகுதோ அந்த திசையில இவங்களும் போகணும். முதல்ல யோர்தான் நதியில காலை வைக்க போறது யாரு அப்படின்னா ஆசாரியர்கள் தான் காலை வைக்கணும். உடன்படிக்கை பெட்டி காலை வச்சதுன்னா இவங்களும் காலை வைக்கலாம். ஆசாரியர் காலை வச்சாங்கன்னா இவங்களும் காலை வைக்கலாம். முதல்ல வைக்க வேண்டியது யாரு? ஆசாரியர் காலை வைக்க வேண்டும். வசனம் 15-16. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே, என்ன அந்த கட்டவரல் இருக்க, அந்த கட்டவரல் அப்படியே லேசா பட்ட உடனே, அந்த பாதம் இருக்கு பாருங்க, பாதம் அப்படியே யோர்தானுடைய அந்த நதியை தொட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்த்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலா குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடுகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். என்ன? எரிகோவுக்கு எதிரே அவர்கள் கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். முதல்ல யார் தான் கடந்து போகணும்? ஆசாரியன் தான் கடந்து போகணும். ஆசாரியர்கள் பட்ட உடனே தண்ணீர் என்ன ஆயிருச்சு? தண்ணீர் குவியலாக அப்படி நின்றுச்சு. சரிங்களா? ரொம்ப தூரமா என்ன பண்றச்சு? நின்றுச்சு. இப்ப ஆசாரியர்கள் வந்து நிக்கிறாங்க. ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்றாங்க? போய்கிட்டே இருக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாரும் போகும் பொழுது தண்ணீர் எப்படி இருந்துச்சு? கீழே சகதியா இருந்துச்சா? அதுதான் ரொம்ப நாளா தண்ணீர் ஓடிட்டு இருக்க இடமாச்சப்பா. தண்ணீர்லாம் வத்தி போயிருச்சுன்னா எப்படி இருக்கும் இடம்? கசகசன்ல இருக்கும். பைபிள் சொல்லுது, உலர்ந்த தரை வழியாக மக்களும் ஆசாரியர்களும் கடந்து போனார்கள். அங்க தண்ணீரே இல்லை. ஆண்டவருடைய வழிநடத்தல பாருங்களேன். சகதி கூட என் பிள்ளைங்களுடைய காலில் படக்கூடாது. அதுதான் விஷயம். உலர்ந்த தரை, வறண்டு போன பூமியை காமிச்சாங்க. எப்படி செங்கடல், அதே போல இங்க குவியலாக அப்படியே தண்ணி நிக்குது. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இவங்க எல்லாம் அப்படியே போறாங்க. அப்ப அதிகாலை எழும்புறாங்க. அந்த ஓரத்துல வந்து நிக்கிறாங்க. ஆசாரியர் தான் கடக்கணும். ஆசாரியர்களுக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் இவங்களும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வித்தியாசம். அப்ப போகும்போது நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, தேவனுடைய வார்த்தையை முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் முடிச்ச பிற்பாடு ஆசாரியன் காலை வைக்கிறாங்க. தண்ணீர் குவியலாக நிக்கிறது. தண்ணீர் உலர்ந்து போயிடுச்சு. தரை வந்து உலர்ந்து போயிடுச்சு. சரிங்களா? இப்ப கேள்வி, ஆண்டவர் ஏன் செங்கடல் வழியாக கடந்து வர செய்தவர் இப்பொழுது யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது ஏன் கடந்து போக பண்றாரு? காரணம் தான் என்ன? வேற ரூட்டே இல்லையா? நீங்கள் அறியாத 1000 வழிகள் ஆண்டவருக்கு தெரியுமே. அப்படி இருக்கும் பொழுது யோர்தான் ஆற்றை கடந்து போகும் வழிதான் சிறந்த வழி என்று சொல்லி ஏன் ஆண்டவர் சொன்னார்? அதுவும் பிரவாகித்து வரும் பொழுது அந்த டைம்லயா போறது? கொஞ்சம் வத்தி போன டைம்ல ஆரம்பிச்சு வத்தி போன டைம்ல கடந்து போக கூடாதா? ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஏன் ஆண்டவர் அந்த டைமை சூஸ் பண்றாரு? 3 பலமான காரணங்கள் யோசுவா 3ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. முதலாம் காரணம் பார்க்கலாமா? வாங்க. முதலாம் காரணம் பாருங்க. வசனம் 7 பாருங்களேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யாரை மேன்மைப்படுத்த இந்த பாதையை சூஸ் பண்றாரு? யாரை மேன்மைப்படுத்த இந்த அற்புதத்தை செய்ய போகிறார்? யோசுவா என்கிற ஊழியக்காரனை மேன்மைப்படுத்த ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கின்றார். ஜனங்கள் எல்லோரும் நம்பணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இந்த ஊழியக்காரர் வழியாக பேசுகிறார் என்பதை அவர்கள் உணரும் சொன்னா அற்புதம் அந்த ஊழியக்காரனுக்காக நடக்குது. யோசுவாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் புரிஞ்சுக்கணும், ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்க சொல்றாரு. சரிங்களா? எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஒரு ஊழியக்காரனுக்காக ஆண்டவர் எடுக்கிற சிரத்தைய பாருங்க. நான் ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்ப்பா. அந்த அற்புதம் உனக்காகன்றதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ பேசினாதான் மக்கள் கேட்பாங்க.
இல்லையா? முதல் விஷயம் அங்க ஊழியக்காரனை மேன்மைப்படுத்த. இரண்டாவது விஷயம் பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் ஏமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. முதல்ல யாரு? யோசுவா என்கிற ஊழியக்காரனை மேன்மைப்படுத்த. இரண்டாவது, ஆண்டவர் இந்த கானானியர்கள் எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு இந்த தேசத்தை, இந்த நிலப்பரப்பை உங்களுக்கு கொடுப்பார் என்பதை நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நதியை வற்றி போக பண்றாரு. இந்த நதி பிரவாகித்து வரும் பொழுது ஆண்டவரால் வற்றி போக முடியும்னு சொன்னா கானானியரை, எபூசியரை, இவங்களை ஏன் விரட்டி அடிக்க முடியாது? அப்ப அது நடக்கும் என்பதற்கு சாம்பிள் பீஸ் தாங்க இந்த யோர்தான் பிரவாகித்து வருதல கடந்து வருதல். புரியுதா? யோர்தான் நதியை பிரவாகித்து வரும்போது கடந்து போவது ஒரு அடையாளம். இது சாம்பிள் பீஸு. இது நடக்கும்னு சொன்னா அதுவும் நடக்கும். உங்களுக்கு புரியுதா? 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா 4ஆம் அதிகாரம் வசனம் 23 பாருங்க. 4ஆம் அதிகாரம் 23 மூன்றாவது காரணம். முதல் காரணம் ஊழியக்காரனை மேன்மைப்படுத்த. இரண்டாவது காரணம் நாளைக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்பதை அறிந்து கொள்வதற்கு. மூன்றாவது காரணம், சூப்பரான காரணம், பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கும். என்னவா இது? பூமியில் உள்ள சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரா? ஏன் வர்த்தி போக பண்றாரு? பூமியில் உள்ள சகல மக்களும் கர்த்தருடைய கரம் பலத்த கரம் என்பதை புரிஞ்சுக்கணும். அவங்க எல்லோரும் கர்த்தருக்கு பயப்படணும். நீங்களும் பயப்படணும். இப்ப என்னவா? கானானியர்கள் புரிஞ்சுக்கணும், எபூசியர், எமோரியர் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இவங்க மட்டும் இல்ல, பூமியில எங்கெங்கெல்லாம் தேசம் இருக்குதோ அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் தான் தெய்வன், மன்னிக்கும், கர்த்தர் தான் தெய்வம் என்பதை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆக 3 காரணம் சொன்னாங்க. உங்களால் சொல்ல முடியுமா? ஒன்று, யாரை மேன்மைப்படுத்த? ஊழியக்காரனை மேன்மைப்படுத்த. எதை அறிந்து கொள்ள? கர்த்தர் கானான் தேசத்தை கொடுக்க போகிறார் என்பதை அறிந்து கொள்ள. மூன்றாவது, பூமியில் உள்ள சகல தேசங்களும் புரிந்து கொள்வதற்காக இந்த அற்புதம் நடைபெறுகிறது. பார்த்தீங்களா? ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னா ஒரு ஊழியக்காரனை புரிஞ்சுக்கல. ஒரு அற்புதம் நடக்குதுன்னு சொன்னா ஆண்டவர் எதிர்காலத்துல வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் கொடுத்த காரியங்கள் நிறைவேறும் என்பதை உணர்த்துவதற்கு தான் அற்புதம் நடக்குது. இதன் வழியா சத்தியம் மற்ற நாடுகளுக்கெல்லாம் போவதற்காக ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்ப இதுதாங்க யோசுவா 3ஆம் அதிகாரம். விஷயம் புரியுதா உங்களுக்கு? யோசுவா 3ஆம் அதிகாரம் யோர்தானை பிரவாகித்து வரும்போது ஆண்டவர் கடக்க செய்கிறார். ஏன் கடக்க செய்கிறார்? 3 காரணம் பார்த்தோம். இப்ப யோசுவா 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம். யோசுவா 4ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா இப்ப இவங்கெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. கடந்து வந்த பிற்பாடு எப்ப எதை? யோர்தானை கடந்து வருது. யோர்தான் பிரவாகித்து வரும்போது கடந்து வருது. கடந்து வந்த பிற்பாடு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? வசனம் 3. இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியரின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவிலே தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். என்னவா? ஆசாரியர்களை நடுவுல, யோர்தான் நதியில நடுவுல நின்னும்போது அங்கிருந்து ஒரு 12 கல்லை சூஸ் பண்ணி மக்கள் கொண்டு போகணும். கோத்திரத்துக்கு ஒன்றாக ஒரு தலைவனாக வந்து கொண்டு போய் அங்க எங்க தங்க போறாங்களோ, எங்க கானான் தேசத்துல கால் வைக்கிறாங்க, கானான் தேசத்துல எந்த இடத்துல கால் வச்சு அங்க தங்குறாங்களோ அங்க தங்குற இடத்துல 12 கல்ல வைக்கணுமா. 12 கல். அந்த கல் எங்க எடுக்கப்பட்டது? யோர்தான் ஆற்றில் இருந்து எடுக்கப்பட்ட கல். 12 கல். 12 கோத்திரத்துக்கு ஈக்குவலா 12 கற்களை கொண்டு போய் நீங்க தங்கக்கூடிய முதல் இடத்துல, முதல் கேம்ப் எங்க போடுறீங்களோ அந்த இடத்துல போட்டு நீங்க வையுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப 3 வருஷமா 4:20 பாருங்களேன். 4:20 அவர்கள் யோர்தானில் எடுத்து கொண்டு வந்த அந்த 12 கற்களையும்
யோசுவா கில்காலிலே நாட்டி. அப்ப அந்த முதல் இடம் எங்க கேம்ப் போட்டாங்க? கில்கால். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இத மக்கள் செய்யறாங்க. கில்காலிலே 12 கற்களை அவன் நாட்டுகிறான். சரி, ஏன் ஆண்டவர் இந்த கல்லை வைக்க சொன்னாரு யோசுவாட்ட? ஏன் யோர்தான் நதியிலிருந்து இந்த கல்லை எடுத்து அங்க வை? ஏன் 12 கல்? என்ன விஷயம்? வசனம் 6-7 கவனிங்களேன். நாளைக்கு இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது, என்னப்பா 12 கல் நிக்குதே, என்ன விஷயம் அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் அப்பாக்களை பார்த்து கேட்கும்போது, நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு முன்பாக யோர்தான் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். நினைப்பூட்டும் பாடத்தலைப்பு வந்துருச்சா? பாடத்தலைப்பு எங்கிருந்து எடுக்கப்படுகிறது? 4:7. பிள்ளைங்கள்லாம் கேட்டாங்க, என்னப்பா இந்த கல்லு வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு கேட்டாங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி வரும் பொழுது யோர்தான் பிரிஞ்சு நின்னுச்சுப்பா, தரையெல்லாம் வத்தி போயிருச்சுப்பா, அப்படிதான்ப்பா நாம் இந்த நாட்டை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப இதுதான் விஷயம். அப்ப நாளைக்கு கேட்டாங்கன்னா நீ இதை சொல்லணும். இதே விஷயம் 20ஆம் வசனம் முதல் பாருங்களேன். அவர்கள் யோர்தானில் எடுத்து கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று உங்கள் தங்கள் பிள்ளைகள் கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வெட்டாந்தரை வழியாக இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியில் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும் படிக்கும். நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயப்படும் படிக்கும். அப்ப கேட்டாங்கன்னா சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டி வரும் பொழுது யோர்தான் நதி வற்றி போயிற்று. முதல்ல என்ன சொன்னாரு? யோர்தான் பிரிந்து போயிற்றுன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? யோர்தான் வத்திருச்சுப்பா. உங்க பிள்ளைங்க கேட்டாங்கன்னா, நாங்கெல்லாம் இந்த நாட்டுக்கு வரும்போது, இந்த தேசத்தை பிடிக்கும் பொழுது இந்த யோர்தான் எங்களுக்கு வழி விட்டுச்சு, வெட்டாந்தரியா கார்பெட் விரிச்சிச்சு அப்படி சொல்லு. அப்படி எப்படி நடந்துச்சு அந்த மாதிரி? அதுதான் எங்கள் தேவன், அவர் தான் உங்கள் தேவனா இருக்கணும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுவீங்க. நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா உலகத்தில் உள்ள சகல நாடுகளும் கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளும். இதை பிள்ளைகளுக்கு நீ சொல்லுவதற்காக நீ சூஸ் பண்றது 12 கல்லை சூஸ் பண்ணு. புரியுதா? 12 கல்லை நீ சூஸ் பண்ணி நீ வெய்யு. இதை குறித்து தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற புத்தகத்துல 471வது பக்கத்துல 2வது பேரா இந்த விஷயத்தை இன்னும் வர்ணிக்கிறாங்க. எதற்காக 12 கல்? ஏன் யோர்தானை கடந்து வரணும் ஆன்றாங்க சொன்னார் இல்லையா? 12 கல் எதுக்கு சொல்றாரு பாருங்க. எபிரியர்கள் மேலும் அவர்களுடைய சத்துருக்கள் மேலும் இந்த அற்புதம் ஏற்படுத்திய செல்வாக்கு மாபெரும் முக்கியத்துவம் கொண்டிருந்தது. தேவனுடைய தொடர்ச்சியான சமூகம் மற்றும் பாதுகாப்பின் நிச்சயமாக மோசேயின் வழியாக நடப்பித்தது போலவே யோசுவாவின் வழியாக அவர் கிரியை செய்வார் என்பதன் சான்றாக இது இஸ்ரவேலுக்கு இருந்தது. தேசத்தை வெற்றி கொள்ளும் வேலையில் நுழையும் பொழுது 40 வருடங்களுக்கு முன் அவருடைய பிதாக்களின் விசுவாசத்தை தடுமாற செய்த வியக்கத்தக்க வேலையில் அவர்கள் நுழையும் போது அவள் இருதயம் பலப்படுத்த இப்படிப்பட்ட நிச்சயம் அவசியமாய் இருந்தது. அப்ப ஆண்டவர் எதுக்கு எதிராளிகளுக்கு இதை செய்கிறார்? அவர்கள் விசுவாசம் அவ்விசுவாசத்தால காணானுக்குள்ள நுழையல. இப்ப அவர்கள் விசுவாசம் வர்றதுக்காக யோர்தான பிரிந்து போக பண்றாரு. இந்த கற்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தை கொடுக்கும். பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் இதை செய்தார். அப்ப என்ன அடையாளம் சொன்னாரு? நினைப்பூட்டும் அடையாளம். சரி, வேற எதையாவது நம்ம காலத்துல நினைக்கப்படணுமா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 11:24 என்ன சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அடுத்து 25 பாருங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தார். அவர் ரசத்தை எடுத்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தார்.
ஏன்? இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்ப நம்ம எதை நினைக்கணும்? அவங்கெல்லாம் அந்த கல்லை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எங்களை இப்படி அற்புதமாக இந்த தேசத்தை கொண்டு வந்தார் என்பதை பிள்ளைங்களும் அப்பாவும் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எதை பார்க்கணும்? திருவிருந்துல அந்த அப்பத்தையும் ரசத்தையும் பார்க்கும் பொழுது சரிங்களா, நமக்கு தேசம் அல்ல, ஆண்டவர் நமக்காக எப்படி உயிரை கொடுத்தார் என்பதை நீங்க நினைவு கூறணும். உங்களுக்கு புரியுதா? நினைவு கூறணும். சரி, இன்னொரு நினைவு கூறுதலும் இருக்கிறது. என்னவா? பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக. எங்க இருக்குது? யாத்திராம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு இல்லையா? 4வது கற்பனை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இப்ப ஒரு பக்கம் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறணும், மற்றொரு பக்கம் கர்த்தருடைய 7ஆம் நாள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைவு கூறணும். ஓய்வு நாளை நினைவு கூறாது, அது மட்டும் பத்தாது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நாம் நினைவு கூற வேண்டும். சரிங்களா? அப்ப எதற்காக இந்த நினைவு கூறுதல்? ஆண்டவர் மறந்துருவோம்னு நினைச்சுதான் ஆண்டவர் 10 கற்பனைய கல்வெட்டுல எழுதி கொடுத்தார், வெட்டி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மறந்துருவோம். ஆண்டவருடைய இந்த பாவம் மன்னிக்கவும், பாவம் எப்படி வந்துச்சு சாத்தான்ட்ட, அவன் எப்படி சாத்தானா மாறுறான், ஆண்டவர் செஞ்ச செயலை மறந்துட்டான், பெருமை வருது பாருங்க. இவ்வளோ பெரிய விஷயம் வந்துச்சு பாருங்க பிரச்சனை. நம்ம மறக்கிறதுனால தாங்க பல விஷயம் வந்துடுது. ஆண்டவர் செய்த அற்புதங்களை நம்ம மறந்துடுறோம். மிக மிக முக்கியமாக கல்வாரி சிலுவை எனக்காக என்ன செய்தது, ஆண்டவர் கல்வாரி சிலுவையில என்ன செஞ்சாரு அப்படின்றத மறந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை கதம் முடிஞ்சு போச்சுங்க. சரிங்களா? ஓய்வு நாள கடைசி நாட்கள்ல நினைப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. உங்களுக்கு புரியுதா? சரிங்களா? அப்ப ஆண்டவர் எதிர்காலத்துல பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படணும்னா நீங்க கடந்த காலத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு. குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், நல்லா பயணிக்கணும்னா அதுக்கான கருத்துக்கள் எங்க இருக்குதுன்னா, கடந்த காலத்துல இருந்து பாடத்தை சொல்லி கொடு. கடந்த காலத்துல எப்படி ஊழியம் பண்ணாங்க, இப்ப எப்படி ஊழியம் பண்ணும், கடந்த காலத்துல குடும்பங்கள் எப்படி இருந்துச்சு, இப்ப குடும்பம் எப்படி இருக்குது, இதெல்லாம் கடந்த காலத்துல எடுத்து சொல்லு. அப்பதான் நிகழ்காலம் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆக யோசுவா 3ஆம் அதிகாரம் யோர்தானை கடந்து செல்லுதல், யோசுவா 4ஆம் அதிகாரம் கடந்து சென்ற பிற்பாடு நினைவு சின்னங்களை ஸ்தாபித்தல், நினைவு அடையாளங்களை ஸ்தாபித்தல். இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, 3வது விஷயம் படிப்போம்னு சொல்றேன். இந்த யோர்தானுக்கும் இயேசுவுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க. எப்படி? நான் ஒரு 4 விஷயம் சொல்லிடுறேன், 4 5 சொல்லிடுறேன். எப்படின்னா, முதல்ல ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து என்னுடைய குமாரன், என்னுடைய புத்திரன் என்று சொல்றார். அந்த வசனம் எங்க இருக்கு கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? புத்திரன் என்று சொல்லுகிறார். ஜனத்தை, அவர் ஜனத்தை, சொந்த ஜனத்தை புத்திரன் என்று சொல்லுகிறார். அந்த ஜனம் எகிப்தை விட்டு வெளில வருது. 2வது, அந்த ஜனம் வனாந்திரத்துல 40 வருஷம் பயணிக்குது. முதல்ல இஸ்ரவேல் என்னுடைய புத்திரன், 2வது எகிப்தை விட்டு வெளில வருது, 3வது அந்த புத்திரன் 40 வருஷம் பயணிக்குது. சரிங்களா? 3வது, 4வது அந்த இஸ்ரவேல் ஜனம் 40 வருஷம் கழிச்சு யோர்தானை கடந்து வருது. 4 விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய புத்திரன் சொல்றார். சரிங்களா? அடுத்தது எகிப்தை விட்டு வரணும் இஸ்ரவேல் ஜனம். அடுத்தது வனாந்தரத்துல 40 வருஷம் இருக்கணும். அடுத்தது அந்த 40 வருஷம் பயணத்தின் முடிவுல எங்க வராங்க அப்படின்னா இங்க வந்துடுறாங்க, யோர்தான் நதிக்கு வந்துடுறாங்க. இந்த 4 விஷயமும் அப்படியே கச்சிதமாக இயேசுவுக்கு பொருந்துகிறது. நான் கருத்தை சொல்றேன், வசனத்தை நீங்க பட்டியல் போடுங்க. ஆண்டவர் இஸ்ரவேல புத்திரன் சொன்னது போல ஆண்டவர் எங்கேயாவது யோவான்ல, மத்தேயுல ஆண்டவர் இயேசுவை பார்த்து இந்த ஒரே பேரான குமாரன் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? இஸ்ரவேலை புத்திரன் என்று அழைத்த ஆண்டவர் குமாரனையும் புத்திரன், குமாரன் என்று அழைக்கிறார். இயேசுவை குமாரன் என்று அழைக்கிறார். புரியுதா? சரிங்களா? நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான ஒரு கருத்து வருது. அடுத்தது இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளில வரணுங்க. இங்க ஏரோது கொலை செய்ய வகை கடின பொழுது யோசேப்பு எங்க போய் இருந்தான்? எங்க போய் இருந்தான்? எகிப்துக்கு போயிட்டான்.
அப்புறம் தூதன் சொல்லி எகிப்தை விட்டு வெளில வந்தான் யோசேப்பு. அப்ப இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து வெளில வந்தார். இங்க இஸ்ரவேல் தேசம் எகிப்திலிருந்து வந்துச்சு. ஒரே பிரணகுமாரன் என்று சொல்லப்பட்டுச்சு. இயேசுவும் ஒரே பிரணகுமாரன். எகிப்தை விட்டு எகிப்தை விட்டு அவர் வெளியே கொண்டு வரப்பட்டார். சரி, அடுத்தது இங்கே இஸ்ரவேல் ஜனம் எத்தனை வருஷம் வனாந்திரத்துல? 40 ஆண்டுகள் வனாந்திரத்துல பயணம். இயேசு 40 நாள் வனாந்திரத்துல பயணம். அதற்கப்புறம் முக்கியமான விஷயம் இங்க நல்லா கவனிக்க வேண்டியது, 40 வருஷம் அந்த விஷயம் ஒன்று இருக்குது. இன்னொன்னு, இஸ்ரவேல் ஜனம் யோர்தானுக்கு வந்துச்சா? ஆமா, அதான் பாடம். யோர்தானை கடந்துச்சா? ஆமா. இயேசுவுக்கும் யோர்தானுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? வாங்க அதை மட்டும் நம்ம என்ன செய்வோம் சொன்னா பார்க்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 3:13. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தான் அருகே அவனிடத்தில் வந்தார். என்னவா எங்க வராரு? ஜனம் யோர்தானை கடக்கிற மாதிரி இவரும் யோர்தானுக்குள்ள போய் வெளில வராரு. என்ன பண்றாரு? ஞானமுழுக்கு பெறுகிறார். சரிங்களா? சரி, அங்க ஜனம் யோர்தானை கடந்து வருது. இயேசு யோர்தானுக்குள்ள போய் வெளில வராரு. 5வது, வெளியில வந்த பிற்பாடு யோர்தான் அனுபவத்துக்கு அப்புறம் காலை எங்க வச்சாங்க? எதை சுதந்திரிச்சுக்கிட்டாங்க? கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு ஏதாவது கானான் வச்சுக்கிறாரா? இவரையர்ல அதையல்ல, அதிலும் மேன்மையான தேசம் பரம தேசத்தை விரும்பினார்கள். பரம கானான். புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேல் இயேசு. இங்க இவங்க சேஷ்ட புத்திரன், முதற் பேரான குமாரன், இவரும் முதற் பேரான குமாரன். இப்ப 40 நாள் 40 வருஷம் 40 எகிப்தை விட்டு வந்தாங்க, இவரு எகிப்தை விட்டு வந்தார். இவங்களுக்கும் யோர்தான் அனுபவம், இவருக்கும் யோர்தான் அனுபவம். யோசுவா கானான்ல கொண்டு போய் விடுறாப்புல, இவரு சொல்றாரு நான் பரமதேசத்துக்கு கொண்டு போறேன். அதற்காகத்தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் அந்த நகரத்துக்காக காத்திருந்தான். சரிங்களா? கூடாரங்கள்ல வாழ்ந்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க எப்படி கானானுக்குள்ள போனாங்களோ நம்மளை ஆண்டவர் பரம கானான்ல கொண்டு போறதுக்காக அவர் யோர்தான் அனுபவத்துக்குள்ளாக போனார். சரிங்களா? அப்ப யோசுவா 3ஆம் அதிகாரம், யோசுவா 4ஆம் அதிகாரத்துக்கும் இயேசுவுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு உங்களால் பார்க்க முடிகிறதா? அதான். சரி, பாடங்களுக்கு வருவோம். 2-3 பாடம் பாருங்க. இப்ப கவனிக்க வேண்டியது, அவங்க இஸ்ரவேல் தேசம் யோர்தானை கடந்து வராங்க. சரிங்களா? இந்த யோர்தானை கடக்கிறதுனா என்ன? இயேசு கிறிஸ்து வாங்க, அவர் ஞானமுழுக்கு யோர்தான்ல பெற்றார். அப்ப அவங்க கானானுக்குள்ள போகணும்னா யோர்தானுக்குள்ள போய் தான் வர முடியும். இயேசு யோர்தானுக்குள்ள போனார்னு அர்த்தம் என்ன? அவர் ஞானமுழுக்கு பெற்றார். அதான் அர்த்தம். நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அந்த யோர்தான் அனுபவம்னா என்ன? மறுபிறப்பு. சரிங்களா? மறுபிறப்பின் அனுபவம், முழுமையான ஒப்படைப்பு இருந்தா தான் நம்ம கானானுக்குள்ள கால் வைக்க முடியும். இதை கேட்கிற நீங்க யோர்தானை கடக்கிறீங்களா? நீங்கள் முழுவதுமாய் ஒப்படைக்கிறீர்களா? நீங்கள் வசனங்களை படிக்கலாம், வசனங்களை சொல்லலாம், வசனத்தை பாட்டு பாடலாம், வசனத்தை பிறருக்கு சொல்லிக்கலாம், அறிவிக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் டைம் வச்சுக்கிற நீங்க முழுசா ஒப்படைச்சிங்களா? நீங்க மறுபிறப்பின் அனுபவத்துல இருக்கிறீங்களா? யோசிங்க. முழுமையாய் ஒப்படைப்பது தான் மறுபிறப்பின் அனுபவம். முழுமையாய் ஒப்படைச்சிங்களா? அப்ப யோர்தானை கடக்கிறதுனா என்ன அர்த்தம்? முழுமையா இயேசு ஒப்படைத்தது போல நீங்களும் நானும் ஒப்படைத்து மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ள வரணும். சரி, இப்ப இந்த யோர்தானை கடக்கிறதுனா இன்னொரு அர்த்தங்க. ஏன்னா அந்த யோர்தான் என்ன டைம்ல கடந்தாங்க? யோர்தான் பிரவாகித்து வரும்போது. இப்ப ஒரு வசனம் 12:5, நீ காலாட்களோடு ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினீர்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்த்துக்கொள் ஓடுவாய்? காலாட்படையோட ஓட முடியலன்னா குதிரைப்படையோட எப்படி வேகமா ஓடுவ? அது வேகமா ஓடுமே சொல்றாரு. சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால், சமாதானமான தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? அப்ப யோர்தான் பிரவாகித்து வருதல்னா அர்த்தம் என்ன? சமாதானமான தேசம் கிடையாது.
தேசம் சமாதானக்குள்ள இல்லை. அப்ப என்ன பிரச்சனை? இது எதை குறிக்குது அப்படின்னா, மிருகத்தின் முத்திரை சீக்கிரமா அமல்படுத்தப்படும் போது நீ என்ன செய்வப்பா, அதான் அர்த்தம். டீப்பர் தாட். அப்ப அந்த மாதிரி நேரங்கள் வருகிறது. அப்ப வெகு சீக்கிரத்துல கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி யோர்தான் பிரவாகித்து வருகின்ற காலங்களை நாம் கடக்க வேண்டும். அந்த சமயத்துல ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நீங்க அதற்காக பரிசுத்தம் பண்றீங்களா? அதற்காக நீங்க வார்த்தையை கேட்குறீங்களா? யோசிக்கணும். யோர்தானை கடக்கிறதுனா மறுபிறப்பு. யோர்தானை கடக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? மிருகத்தின் முத்திரை அமல்படுத்துகின்ற காலத்துல தேவன் நம்மை வழிநடத்துவார் என்பதை அது குறிக்குது. சரிங்களா? மூன்றாவது இன்னொரு விஷயம் பாருங்க. கடந்து போய் அந்த ஞாபக சின்னங்களை நாட்டினாங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலங்களை கடந்து போய் கானானுக்குள்ள போவோம், பரம கானானுக்குள்ள போவோம். அங்க நினைவு சின்னங்களை நம்ம வைக்கணுங்க. அதுவும் எப்படி? இங்க இருந்து எடுத்து வைக்கணும். யோர்தான் நதியிலிருந்து எடுத்து இங்க வைக்கணும். சரிங்களா? அப்ப இந்த பூமியிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு போய் அங்க வைக்கணுங்க. என்னது? அதுதான் ஓய்வு நாள் ஆசரிப்பு. புதிய வானம் புதிய பூமியில நம்ம ஓய்வு நாள ஆசரிப்போம். அது வசனம் இருக்குல்ல, வசனம் போடுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. புதிய பூமியிலேயா ஓய்வு நாள்? வசனம் போடுங்க பார்க்கலாம். ஆக பாடத்தை புரிஞ்சுக்கோங்க. அவர்கள் யோர்தானை கடக்கணும், நாமளும் யோர்தானை கடக்கணும். யோர்தானை கடக்குதல் என்றால் என்ன? முழுசா ஒப்படைக்கணும். அப்பதான் பரமக்கானான். அந்தி கிறிஸ்துவின் காலங்கள், மிருகத்தின் முத்திரை வரப்போகுது. நம்ம அந்த டைமை தேவனோடு இணைஞ்சு கடக்கணும். சரிங்களா? இப்ப மூன்றாவது, கடந்துட்டோம்னு சொன்னா ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக நாம் ஆசரிக்க வேண்டும். ஆசரிப்போம். அப்ப நீங்க மறுபடியும் ஒப்படைச்சிட்டீங்களா? நீங்க அந்த காலத்திற்கு இப்பவே காலாட்படையோட ஓடுறீங்களா? நீங்க வசனத்தை கேட்குறீங்களா? உங்களை பரிசுத்தம் பண்றீங்களா? இந்த யோர்தானை கடந்து போகும் பொழுது கடக்க கடக்க சகல மக்களுக்கும் அச்சம் உண்டாகும். எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுவாங்க. செய்தி சகல மக்களுக்கும் போய் சேருங்க. ஆக எவ்வளவு தொடர்பு இருக்கு கவனிச்சிங்களா? ஆக உங்க வாழ்க்கையில யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது தேவன் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். ஜெபம் பண்ணலாமா? உள்ள தேவனே, மேலான பாடத்திற்காக நன்றிப்பா. நாங்கள் அதிகாலை எழும்ப உதவி செய்திடலாம், வசனங்களை கேட்க உதவி செய்திடலாம். ஆண்டவரே, அற்புதத்திற்காக நாங்கள் நாடாமல் பரிசுத்தத்தை நாடி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்திடலாம். பரிசுத்தமான ஓய்வு நாள் நினைவு சின்னத்தை, கிருபையின் சின்னத்தை ஆண்டவரே தேவரீர் நாங்கள் கைகொள்ள உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.